அது என்னமோ தெரியலப்பா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது இன்னைக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் விஜய் டிவில ரொம்ப ஃபெமிலியரா ஓடிக்கிட்டு இருக்க குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற 5th சீசன்ல இப்போ அவங்க எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்கிற நிலையில அந்த ஒரு செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். குக்கு வித் கோமாளி வேற லெவலா போய்கிட்டு இருக்குல்ல. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு சொல்றதை விட மக்களை சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் குக்கிங்கா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கோமாளிகளா இருக்கட்டும். முதல் சீசன் ஒரு மாதிரி ஆரம்பிச்சுச்சு, ஆனா செம ஹிட் அடிச்சுச்சு. அதை தொடர்ந்து 2, 3, 4 இப்ப வேற லெவலா போய் இப்போ 5th சீசன்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். 5th சீசன்ல சில பல மாற்றங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோமாளிகளா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், எல்லாருமே மாறிட்டாங்க. ஆனா ஓரளவு நல்லா தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில குக்கு வித் கோமாளியில நிறைய பரிச்சயமான முகங்கள் தான் இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற விதமா இப்போ நிறைய செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஷாலினி சோயா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். டிடிஎஃப் ஓட காதலி. இவங்க 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அக்ஷய் கமல் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல பார்த்து சீரியலுமே ஆக்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கும் 10,000 ரூபாய் வாங்குறாங்களாமா. திவ்யா துரைசாமி சொல்லவே வேண்டாம், இவங்க 12,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா நம்ம எப்பொழுதுமே அவரை சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்துட்டே இருப்போம். இப்போ ஒரு குக்கா பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அவருமே 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. பூஜா வெங்கட் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இர்ஃபானை யூடியூப்ல பார்த்து ஹப்பாடான்னு சொன்ன நம்ம எல்லாருமே ரிவ்யூக்கு மேல இவர் குக் பண்ணுவாரு அப்படிங்கிறது இங்கதான் தெரியுது. சோ இவர் 15,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. பிரியங்காவா ஆங்கர்ல தான் அவங்க பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இப்ப குக்கிங்லயே இறங்கி நான் இதுலயே பெஸ்ட்பா அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க 18,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. விடிவி கணேஷ் சொல்லவே வேணாம், காதல் மன்னன் தான் சொல்லியே ஆகணும். இவர் அடிக்கிற சில கவுண்டர் எல்லாம் பயங்கரமாவே இருக்கும். சோ இங்கேயே அது மாதிரி நிறைய கவுண்டர் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட ஒரு நாளைக்கு சம்பளம் 15,000 ரூபாய்மா. சுஜிதா சொல்லவே வேணாம், சீரியல்ல நம்ம எல்லாருமே வாய பொழுது பாக்குற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிங் லெவலுக்கு இருந்துட்டே இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ல மறக்காத ஒரு பர்சனா இன்னைக்கும் வளம் வந்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க 18,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களா. வசந்த் சொல்லவே வேணாம், 10,000 வாங்கிட்டு இருக்காங்களா. இப்படி போட்டியாளர்களோட சம்பளம் எல்லாம் கேட்ட உடனே அடடே பேசாம நம்ம குக்கா போயிடலாமே அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? சோ அப்படிப்பட்ட பர்சனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த குக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.